பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் சமையல் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் பார்க்க வரீங்களா? இந்த வெயிலுக்கு ஏற்றபடி நல்லா புளி கரைச்சி ஊற்றி நிறைய வெந்தயம் மணத்தக்காளி பூண்டு போட்டு சிம்பிளான ஒரு வத்த குழம்பு. எல்லாம் இதில் வந்து நிறைய வெந்தயம் போட்டிருக்கேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெந்தயம் மணத்தக்காளி பூண்டு புளியெல்லாம் வந்து நல்லா உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி எப்பவும் இருக்கும் தக தகன்னு. அதுக்கப்புறம் தயிர். இதை என் வீட்டில் வந்து இந்த மாதிரி வத்த குழம்புலாம் வச்சா அதில் முட்டை போட்டு கேட்பாங்க. அப்படி முட்டை போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் 3 முட்டையும் அவிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் புடலங்காய் பொரியல். அந்த வத்த குழம்புக்கெல்லாம் சுல்லுன்னு புளிப்பாக காரமாக இருக்குமா, அதுக்கேற்ற காரம் குறைச்சி போட்ட புடலங்காய் கூட்டு. பின்ன அதுக்கப்புறம் சப்பாத்தி. பின்ன சுட சுட சாதம். இந்த வெயிலுக்கு அடிக்கடி நம்ம தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னா, இது வந்து டிமார்ட்டில் வாங்கின தயிர் டப்பா. ஆனால் நான் வந்து இப்போது அந்த டப்பாவை அதை தயிருக்கு மட்டும் குத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் என்ன வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் குளிர் அடித்தாலும் அவருக்கு வந்து சப்பாத்தி கம்பல்சரி. அதனால் அவருக்கு சப்பாத்தியும் இந்த புடலங்காய் கூட்டும் இதில் வந்து ஒரு முட்டை எடுத்து கொடுத்துருவேன். இந்த சாதம் கூட இந்த வெந்தய கறி ஊற்றி சாப்பிடும் போது இது வந்து ரொம்ப தண்ணியாக வச்சேன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. அதனால் இப்படி குழுன்னு வச்சுருக்கேன். அப்படி எடுத்து விரவி சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க. சமையல் இவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். அடிக்கிற வெயிலுக்கு என்னத்தை சாப்பிடணும் போல் இருக்குது. என்ன கறி வச்சாலும் பிடிக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கி ஒரு வெந்தய குழம்பா வைக்காமல் குழுன்னு வச்சுட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மிக்க பவானி லைஃப் ஸ்டைல். டட்டா பை பை, லவ் யூ. மும்பையில் வெயில் வந்து மென்டல் பிடிச்சிற மாதிரி வெயில் அடிக்கி. தமிழ்நாட்டில் எப்படி வெயில் அடிக்குன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. பாய்.